Hello friends, welcome back to our channel. This is Mermaid Kitchen. So இன்னைக்கு நம்ம Mermaid Kitchen soya fry எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறதில்ல. ஸோ இதுக்கு நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 4 tablespoon கர்ட் எடுத்துக்கலாம். திக் கர்டாக எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு 5 minutes நல்லா பீட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி. ஸோ நான் சோயாவை வேக வச்சுருக்கேன். ஸோ இது வந்து 2 cup ஆஃப் சோயா, பெரிய சோயா. ஸோ இப்போ நம்ம கர்டில் 1 teaspoon சில்லி பவுடர், காரம் வேணுன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். அண்ட் 1/4 teaspoon டர்மரிக் பவுடர், மஞ்சள்தூள். அப்புறமா தனியாத்தூள் 1 teaspoon. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாத்தூள்னால் வேறு எதுவும் கொரியாண்டர் பவுடர் தான். அப்புறமா கரம் மசாலா 1.5 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணால் நீங்கள் சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, தந்தூரி மசாலா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ரெண்டு மசாலா ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சோயாவோட உள்ள போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது சோயா மேலே அவ்வளோலாம் கோட் ஆகாது. பட் என்னென்னா சோயா சங்க்ஸ் அந்த ஃப்ளேவர்ஸில் அப்சர்வ் பண்ணிக்கும். நம்ம ஏன்னா இதை 30 minutes ரெஸ்ட்டில் வைக்க போகிறோம், அதனால. ஸோ இப்போ 1 tablespoon கார்ன்ஃப்ளவர். பார்க்க தண்ணியாக தான் இருக்கும். பாருங்கள், சைட்லலாம் தண்ணியாக இருக்குது, மேலே கோட்டாக இருக்காது. அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபி. ஸோ இதுக்கு நம்ம 2 tablespoon மட்டும் நம்ம ஆயில் சூடு பண்ணிட்டு ஃபுல்லாக அந்த சோயா அப்படியே உள்ளே எடுத்து ஊற்றிடணும். நம்ம கிண்ட அந்த சோயா மேலே அந்த தண்ணியெல்லாம் பட்டு நல்லா அந்த கிறிஸ்பியாக வந்துடும் கொஞ்ச நேரத்தில். ஸோ இதை 10 minutes ஆகும் நம்மளுக்கு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி கலரில் வரும். ஸோ அவ்வளோதான். பாய்.